செல்வங்களே! நான் சுகாசினி. மாணவர்களே, 240 எண்ணை காரணி ஆக்குங்கள். 24 பெருக்கல் 10, 8 பெருக்கல் 30, 12 பெருக்கல் 20, 15 பெருக்கல் 16. மாணவர்களே, எந்த பதில் சரியானது? ஆம், அனைத்து பதில்களும் சரியானவை. எப்படி? ஒவ்வொரு காரணியையும் பகா எண்களின் பெருக்கத்தில் பிரிக்கவும். 24 பெருக்கல் 10 ஈடு 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 2 பெருக்கல் 5. 8 பெருக்கல் 30 ஈடு 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 5. 12 பெருக்கல் 20 ஈடு 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 5. 15 பெருக்கல் 16 ஈடு 3 பெருக்கல் 5 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2. இப்பொழுது 2, 3 மற்றும் 5 எண்களை எண்ணுங்கள். இறுதியாக எல்லா காரணிகளில் இருந்தும் நாம் 2கள் 1, 3 மற்றும் 1, 5 கிடைத்தது. அனைத்து காரணிகளும் 4, 2கள் 1, 3 மற்றும் 1, 5 ஆகியவற்றை பெற்றுள்ளனர். இது உங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக உள்ளது, இல்லையா? ஆம், அது இருக்க வேண்டும். பகா எண்ணின் பெருக்கத்திற்கு எந்த எண்ணும் காரணியாக்கப்பட்டவுடன் அனைவரும் ஒரே மாதிரியான பகா எண்ணின் தொகுப்பை பெற வேண்டும். இந்த கருத்து பின்வரும் முக்கியமான தோற்றத்திற்கு நாம் ஈடு செலுத்துகிறோம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த பாடத்தில் முடித்த பிறகு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். எண்கணிதத்தின் அடிப்படை தோற்றத்தில் கருத்தை படிக்க முடியும். எண்கணிதத்தின் அடிப்படை தோற்றத்தை புரிந்து கொள்ள முடியும். இந்த பாடத்தின் முக்கிய வார்த்தைகள்: எண்கள், இயற்கை எண்கள், காரணிகள், முதன்மை எண்கள், எண்கணிதம், கூட்டு எண்கள் மற்றும் எண்கணிதத்தின் அடிப்படை தோற்றம். தோற்றம், அதாவது எண்கணிதத்தின் அடிப்படை தோற்றம். ஆதாரம் இல்லாமல். ஒன்றை தவிர ஒவ்வொரு இயற்கை எண்ணையும் பகா காரணிகளின் விளைபொருட்களாக காரணியாக்கப்படலாம். மேலும் இதன் காரணியாக்கம் முதன்மை காரணிகள் எழுதப்பட்ட வரிசையை தவிர தனித்தன்மை வாய்ந்தது. அடிப்படை தேற்றம்: ஒவ்வொரு கலப்பு எண்ணையும் பகா எண்களின் விளைபொருட்களாக சிதைக்க முடியும் என்றும் சிதைவு தனித்துவமானது என்றும் வலியுறுத்தப்படுகிறது. பிரைம்களின் விளைபொருட்களாக சிதைவை வெளிப்படுத்த ஒரே வழி உள்ளது என்று பொருளில். பொதுவாக ஒரு கூட்டு எண் n கொடுக்கப்பட்டால் அதை தனித்துவமான வடிவில் சிதைக்கிறோம் என்று முடிவு சொல்கின்றோம். n ஈடு p கீழ் ஈடு 1, q மேலீடு 1 பெருக்கல் p கீழீடு 2, q மேலீடு 2 பெருக்கல் p கீழீடு 3, q மேலீடு 3 பெருக்கல் டேஷ் பெருக்கல் p n q மேலீடு n. இங்கு p கீழீடு 1, p கீழீடு 2, p கீழீடு 3, p n என்பது முதன்மைகளில் மற்றும் q கீழீடு 1, q கீழீடு 2, q கீழீடு 3, q கீழீடு n இயற்கையானது. முதலில் n ஐ அதன் காரணிகளாக மாற்ற முயற்சிக்கிறோம். எல்லா காரணிகளும் தானே முதன்மையானவை என்றால் நாம் நிறுத்தலாம். இல்லையெனில் பிரதானமாக இல்லாத காரணிகளை மேலும் பிரிக்க முயற்சிக்கிறோம். பகா எண்கள் மட்டுமே கிடைக்கும் வரை செயல்முறைகளை தொடரவும். விளக்கம்: எடுத்துக்காட்டு: 32,760 காரணியாக்க முயற்சித்தால் நமக்கு கிடைக்கும். 32,760 ஈடு 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 5 பெருக்கல் 7 பெருக்கல் 13. ஈடு 2 மேலிலக்கு 3 பெருக்கல் 3 மேலிலக்கு 2 பெருக்கல் 5 மேலிலக்கு 1 பெருக்கல் 7 மேலிலக்கு 1 பெருக்கல் 13 மேலிலக்கு 1. எனவே 32,760 காரணியாக்க
எந்த வழியில் முயற்சித்தாலும் இறுதியாக 3 2கள், 2 3கள், 1 5, 1 7 மற்றும் 1 13 ஆகியவற்றைப் பெற வேண்டும். ஒவ்வொரு கூட்டு எண்ணையும் தனித்துவமாக பகா எண்களின் சக்தியின் பலனாக எழுதலாம் என்பது எண்களின் அடிப்படை தோற்றம் என்று அழைக்கப்படுகின்றது. எண்கணிதத்தின் அடிப்படை தோற்றத்தில் முக்கியத்துவம். நாம் மேலே கூறிய ஒன்றைத் தவிர இயற்கை எண்கள் பற்றிய அடிப்படை தேற்றம் கணிதம் மற்றும் பிற துறைகளில் பல பயன்பாடுகளைக் கொண்டுள்ளது. கணிதத்தில் தேற்றம் மிகவும் முக்கியமானது, ஏனெனில் இது பக்கா எண்கள், அனைத்து நேர்மறை முழு எண்களுக்கான கட்டமைப்பு தொகுதிகள் என்பதை எடுத்துக்காட்டுகிறது. எனவே பிரதான எண்களை ஒரு மூலக்கூறை உருவாக்கும் அணுக்களுடன் ஒப்பிடலாம். பகா எண் என்றால் P AB-ஐ பிரிக்கிறது, பின்னர் P A-ஐ வகுக்கிறது அல்லது P B-ஐ வகுக்கிறது. அதாவது P அவற்றின் ஒன்றையாவது பிரிக்கிறது. எண்ணின் கூட்டு எண் AB-ஐ வகுத்தால் எண் A அல்லது B-ஐ வகுக்காது. எடுத்துக்காட்டு 6 4x3ஐ பிரிக்கிறது, ஆனால் 6 4 அல்லது 3ஐ வகுக்காது. உதாரணம், கொடுக்கப்பட்ட காரணி மரத்தின் M மற்றும் N எண்களை கண்டறியவும். தீர்வு: கீழே இருந்து முதல் பெட்டியின் மதிப்பு ஈடு 5x2 ஈடு 10. எண்ணின் மதிப்பு ஈடு 5x10 ஈடு 50. கீழே இருந்து இரண்டாவது பெட்டியின் மதிப்பு ஈடு 3x50 ஈடு 150. M மதிப்பு ஈடு 2x150 ஈடு 300. எனவே தேவையான எண்கள் M ஈடு 300, N ஈடு 50 ஆகும். உதாரணம், எண் 6 மேல் இலக்கம் N ஒரு இயற்கை எண்ணாக இருப்பது 5 இலக்கத்துடன் முடிவடையுமா? உங்கள் பதிலுக்கான காரணத்தை கூறுங்கள். தீர்வு: 6 மேல் இலக்கு N ஈடு அடைப்புக்குறிக்குள் 2 பெருக்கல் 3 மேல் இலக்கு N ஈடு 2 மேலடுக்கு N என்பதால் 2 என்பது 6N காரணி ஆகும். எனவே 6N என்பது சமமாக இருக்கும். ஆனால் கடைசி இலக்கம் 5ஆக இருக்கும் எந்த எண்ணையும் எப்பொழுதும் ஒற்றைப்படையாகவே இருக்கும். எனவே 6N இலக்கம் 5 உடன் முடிக்க முடியாது. உதாரணம், 7 பெருக்கல் 5 பெருக்கல் 3 பெருக்கல் 2 கூட்டல் 3 ஒரு கூட்டு எண்ணா? உங்கள் பதிலை நியாயப்படுத்துங்கள். தீர்வு: ஆம். கொடுக்கப்பட்ட எண் ஒரு கூட்டு எண், ஏனெனில் 7 பெருக்கல் 5 பெருக்கல் 3 பெருக்கல் 2 கூட்டல் 3 ஈடு 3 பெருக்கல் அடைப்புக்குறிக்குள் 7 பெருக்கல் 5 பெருக்கல் 2 கூட்டு 1 ஈடு 3 பெருக்கல் 71.
கொடுக்கப்பட்ட எண்ணை இரண்டு பகா எண்களின் அடிப்படையின் காரணியாக்க முடியும் என்பதால் இது ஒரு கூட்டு எண். உதாரணம்: a மற்றும் b என்பது ஒரு a மேல் இலக்கு b பெருக்கல் b மேல் இலக்கு a ஈடு 800. a மற்றும் b ஆகிய இரண்டு நேர்மறை எண்களை கண்டறியவும். தீர்வு: 800 என்ற எண்ணை காரணியாக்கலாம். எட்நூறு ஈடு 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 5 பெருக்கல் 5 ஈடு 2 மேலிலக்கு 5 பெருக்கல் 5 மேலிலக்கு 2. எனவே ஒரு a மேலிலக்கு b பெருக்கல் b மேலிலக்கம் a ஈடு 2 மேலிலக்கு 5 பெருக்கல் 5 மேலிலக்கு 2. இது a ஈடு 2 மற்றும் b ஈடு 5 அல்லது a ஈடு 5 மற்றும் b ஈடு 2 என்பதை குறிக்கிறது. உதாரணம்: 70,004 மற்றும் 778 ஐ 7 ஆல் வகுத்தால் மீதியை கண்டறியவும். தீர்வு: 70,000 என்பது 7 ஆல் வகுக்கப்படும் என்பதால் 70,000 சமானம் 0 அடைப்புக்குறிக்குள் mod 7. 70,000 கூட்டல் 4 சமானம் 0 கூட்டல் 4 அடைப்புக்குறிக்குள் mod 7. 70,004 சமானம் 4 அடைப்புக்குறிக்குள் mod 7. எனவே 70,004 ஐ 7 ஆல் வகுத்தால் மீதி 4 ஆகும். 777 என்பது 7 ஆல் வகுக்கப்படும் என்பதால் 777 சமானம் 0 அடைப்புக்குறிக்குள் mod 7. 777 கூட்டல் 1 சமானம் 0 கூட்டல் 1 அடைப்புக்குறிக்குள் mod 7. 778 சமானம் 1 அடைப்புக்குறிக்குள் mod 7. எனவே 778 ஐ 7 ஆல் வகுத்தால் மீதமுள்ள 1 ஆகும். உதாரணம்: d இன் மதிப்பை 15 சமானம் 3 அடைப்புக்குறிக்குள் mod d என தீர்மானிக்கவும். தீர்வு: 15 சமானம் 3 அடைப்புக்குறிக்குள் mod d என்பது 15 கழித்தல் 3 ஈடு k d. சில முழு எண் k க்கு 12 ஈடு k d. d வகுத்தல் 12 ஐ அளிக்கிறது. 12 இன் வகுப்பிகள் 1, 2, 3, 4, 6, 12. ஆனால் d 3 ஐ விட பெரியதாக இருக்க வேண்டும். எனவே d க்கான சாத்தியமான மதிப்புகள் 4, 6, 12 ஆகும். உதாரணம்: x இன் குறைந்தபட்ச நேர்மறை மதிப்பை கண்டறியவும். 67 கூட்டல் x சமானம் 1 அடைப்புக்குறிக்குள் mod 4. தீர்வு: 67 கூட்டல் x சமானம் 1 அடைப்புக்குறிக்குள் mod 4. 67 கூட்டல் x கழித்தல் 1 ஈடு 4 n சில முழு எண் n. 66 கூட்டல் x ஈடு 4 n. 66 கூட்டல் x என்பது 4 இன்
பெருக்கல் ஆகும். எனவே xன் குறைந்தபட்ச நேர்மறை மதிப்பு 2ஆக இருக்க வேண்டும். ஏனெனில் 68 என்பது 66ஐ விட 4ன் அருகில் உள்ள பெருக்கமாகும். உதாரணம்: x-இன் குறைந்தபட்ச நேர்மறை மதிப்பை கண்டறியவும். 98 சமானம் அடைப்புக்குறிக்குள் x கூட்டல் 4 அடைப்புக்குறிக்குள் mod 5. 98 கழித்தல் அடைப்புக்குறிக்குள் x கூட்டல் 4 ஈடு 5n சில முழு எண் n. 94 கழித்தல் x ஈடு 5n. 94 கழித்தல் x என்பது 5ன் பெருக்கல் ஆகும். எனவே xன் குறைந்தபட்ச நேர்மறை மதிப்பு 4ஆக இருக்க வேண்டும். 94 கழித்தல் 4 ஈடு 90 என்பது 94ஐ விட குறைவான 5ன் அருகில் உள்ள பெருக்கல். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எண்கணிதத்தின் அடிப்படை தோற்றம். ஒவ்வொரு கலப்பு எண்ணும் பகா எண்களின் விளைபொருட்களாக வெளியிடப்படலாம். மேலும் இந்த காரணியாக்கம் முதன்மை காரணிகள் நிழலும் வரிசையை தவிர தனித்தன்மை வாய்ந்தது. ஒரு கூட்டு எண் n நாம் அதை n ஈடு p1 q1 பெருக்கல் p2 q2 பெருக்கல் p3 q3 பெருக்கல் டேஷ் பெருக்கல் pn qn வடிவில் தனித்துவமாக சிதைக்கிறோம். இதில் p1 p2 p3 pn ஆகியவை முதன்மைகள் மற்றும் q1 q2 q3 qn இயற்கையானது. பார்த்ததற்கு லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நன்றி.